ஹெல்தியான ஹை புரோட்டீன் டின்னர் செய்ய போகிறோம். இது நமக்கு உடல் எடையை குறைக்க உதவும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கப்பு பாசி பயிர் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி, இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த அப்படி அடைச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பொங்கி இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா பொங்கியிருக்கு. 4 மணி நேரம் தான் நீங்கள் மாவை பொங்க விடணும். அதுக்கு மேலே வச்சிங்கனாக்க மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். ஒரு மீடியமான வெங்காயம்ப்பா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. இது எதுக்கு போடுறோம்னா ஜீரணத்துக்கு போடுறோம். இது பாசி பயிர் போட்டிருக்கனால ஜீரணம் ஆகிறக்காண்டி இந்த பெருங்காய பொடி போடுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்கப்பா. இது கரெக்டான பதமாக இருக்குது. வாங்க தோசை ஊற்றலாம். இது சட்டி காஞ்சிருக்கு. லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். கேஸ் ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேகட்டும்ப்பா. இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. இதை இப்போ திருப்பி போட்டுக்குருவோம். கேஸ் ஸ்லோலே வச்சு திருப்பி போட்ட பக்கமும் வேக வச்சுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.